நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து ₹100 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 10 இயர்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கோல்டு ரிலேட்டட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் சார் ஆக்சுவலாக? யூஸ்வலாக வந்து கோல்டு வந்து பணவீக்கத்தை ஒட்டி வருமானம் தரும். நம்ம ஜென்ரலாக ஒரு 6-7% பணவீக்கம்னு வச்சுங்களேன், அந்த பணவீக்கத்தை ஒட்டி வருமானம் தந்துடும், மினிமம் அந்த வருமானம் தந்துடும். ஸோ இப்போ உலகத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாடுகள் மத்திய ரிசர்வ் வங்கிகள்லாம் ஒரு காலத்தில் வந்து மத்திய ரிசர்வ் வங்கிகள்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாடுகள் வந்து தங்களுடைய தங்கத்தை விற்றாங்க. இப்போ வந்து நாடுகள் வந்து தங்கத்தை வாங்கி சேர்க்குறாங்க. டாலருக்கு பதிலாக கொஞ்சம் நாங்கள் கோல்டுலேயும் வச்சுக்கிறோம், டாலர் எப்போ பிரச்சனையாகுமோ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி, அல்லது அமெரிக்காவுக்கு உட்பட்டு நாங்கள் இருக்க விரும்பலை. ஸோ அப்படிங்கையில் இந்த டிமாண்ட் நல்லா இருக்கையில் உங்களுக்கு வந்து கோல்டு ப்ரைஸு இன்னுமே ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராப்ளி இப்போ நம்ம ஒரு 6-7% பணவீக்கத்தை ஒட்டி தரோம்னா அதை விட இன்னொரு 2% கூட ஒரு 9%, 10% அந்த ரேஞ்சில் கூட டிமாண்ட் நல்லா இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், அதில் ரிட்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும்.